ஹாய் நண்பர்களே, நம்முடைய பைனான்ஸ் இண்டிகேட்டர் மாஸ்டர் சீரியஸ் 85 நாட்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்றைய வீடியோவில் இண்டிகேட்டர் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, ட்ரேடிங்கில் இண்டிகேட்டரின் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்த்தோம். இன்று நம்முடைய முதல் இண்டிகேட்டரை பார்க்க போகிறோம். அது 52 வீக் ஹை அல்லது லோ இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் பெயரை கேட்டவுடன் பலருக்கு ஒரு கேள்வி வரும். 52 வீக் என்றால் என்ன, இதனால் நமக்கு என்ன தெரியும், இது பை சிக்னல் தருமா, இதை எப்படி பயன்படுத்துவது என்று. இந்த வீடியோவில் 52 வீக் ஹை அல்லது லோ இண்டிகேட்டரை ஆரம்பத்தில் இருந்து முழுமையாக புரிந்து கொள்ள போகிறோம். இது ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் தான், ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தை புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ள ஒரு டூல். முதலில் 52 வீக் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடத்தில் பொதுவாக 52 வாரங்கள் இருக்கும். அதனால் 52 வீக் ஹை என்பது ஒரு அசட் கடந்த 52 வாரங்களில் அடைந்த மிக உயர்ந்த விலை. 52 வீக் லோ என்பது கடந்த 52 வாரங்களில் சென்ற மிக குறைந்த விலை. எளிமையாக சொன்னால், ஒரு coin கடந்த ஒரு வருடத்தில் எந்த பிரைஸில் அதிகபட்சமாக சென்றது, எந்த பிரைஸுக்கு குறைந்தது என்பதை காட்டுவதுதான் 52 வீக் ஹை அண்ட் லோ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொருளின் விலை குறைந்தபட்சம் 500 ரூபாய் வரை சென்றது. அதிகபட்சம் 1000 ரூபாய் வரை சென்றது. இப்போது அந்த பொருள் 950 விற்கப்படுகிறது. இப்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இது கடந்த வருடத்தின் ஹை பிரைஸுக்கு அருகில் இருக்கிறது. அதே மாதிரி மார்க்கெட்டிலும் ஒரு coin கடந்த 52 வாரங்களில் அடைந்த ஹை மற்றும் லோவை பார்த்து அதன் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள முடியும். 52 வீக் ஹை அண்ட் லோ இண்டிகேட்டரின் முக்கிய வேலை மார்க்கெட்டில் ஒரு அசட் எந்த ரேஞ்சில் இருக்கிறது என்பதை காட்டுவது. உதாரணமா, பிட்காயின் கடந்த 52 வாரங்களில் ஹை $1,00,000 லோ $50,000 சென்றது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது பிட்காயின் 95,000 இருக்கிறது. அது என்ன காட்டுகிறது? பிரைஸ் அதன் வருட ஹைக்கு அருகில் இருக்கிறது. இதனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முடியும். அதே போல் பிரைஸ் லோக்கு அருகில் இருந்தால் மார்க்கெட் வீக்னஸா இருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்கிறது? இந்த இண்டிகேட்டர் மிகவும் எளிமையான கால்குலேஷன் பயன்படுத்துகிறது. இது கடந்த 52 வாரங்களில் பிரைஸ் டேட்டாவை பார்க்கும். அதில் அதிகபட்ச பிரைஸ் எது, குறைந்த பிரைஸ் எது என்று கண்டுபிடிக்கும். பிறகு சார்ட்டில் அந்த லெவலை காட்டும். இதற்கு அதிகமான ஃபார்முலா நாலேஜ் தேவையில்லை, ஆனால் அதன் மீனிங்கை புரிந்து கொள்வது முக்கியம். பைனான்ஸ் சார்ட்டில் எப்படி பயன்படுத்துவது? முதலில் பைனான்ஸ் அல்லது ட்ரேடிங் வியூ சார்ட்டை ஓபன் செய்ய வேண்டும். பிறகு இண்டிகேட்டர் பகுதியில் செல்லவும். சர்ச் பகுதியில் 52 வீக் ஹை லோ என்று டைப் செய்யவும். இண்டிகேட்டரை செலக்ட் செய்யவும். சார்ட்டில் ஹை மற்றும் லோ லெவல்ஸ் தோன்றும். அதன் மூலம் அந்த coinஇன் வருட ரேஞ்சை பார்க்க முடியும். 52 வீக் ஹை அருகில் பிரைஸ் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு coin தொடர்ந்து மேலே சென்று 52 வீக் ஹை அருகில் வந்தால் அதில் சில விஷயங்களை காட்டலாம். முதல் விஷயம், மார்க்கெட்டில் பையர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இரண்டாவது, இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் அதிகமாக இருக்கலாம். மூன்றாவது, அந்த அசட் புதிய ஹை உருவாக்க முயற்சி செய்யலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், 52 வீக் ஹை அருகில் இருக்கிறது என்பதற்காக உடனே பை செய்யக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் ஹை அருகில் இருந்து பிரைஸ் திரும்பவும் கீழே வரலாம். ஒரு coin கடந்த 52 வாரத்தின் லோ அருகில் இருந்தால் அது மார்க்கெட் வீக்னஸை காட்டலாம். செல்லர்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஆனால் பிரைஸ் லோவில் இருக்கிறது, அதனால் பை செய்யலாம் என்று முடிவு எடுக்க கூடாது. சில நேரங்களில் பிரைஸ் இன்னும் கீழே செல்லலாம், அதனால் கன்ஃபர்மேஷன் தேவை. 52 வீக் ஹை லோ இண்டிகேட்டரின் முக்கியமான பலன்கள். லாங் டேர்ம் ஸ்ட்ரென்த்தை புரிந்து கொள்ள உதவும். ஒரு coin கடந்த வருடத்தில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பிரேக் அவுட் அனாலிசிஸ்க்கு உதவும். பிரைஸ் பழைய ஹையை உடைத்து மேலே செல்லும் போது மார்க்கெட் ஸ்ட்ரென்த் இருக்கிறது என்பதை காட்டும். அசட் கம்பேரிசன் செய்ய உதவும். பல கோயின்ஸை கம்பேர் செய்ய முடியும். எந்த coin ஸ்ட்ராங் மொமெண்டமில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் லிமிடேஷன் இருக்கும். இதற்கும் உள்ளது.
இது என்ட்ரி சிக்னல் மட்டும் தராது, எப்போது பை எப்போது செல் என்பதை மட்டும் சொல்லாது. இது பாஸ் டேட்டா அடிப்படையில் வேலை செய்கிறது. கடந்த ஒரு வருடத்தில் நடந்ததை காட்டும், ஃபியூச்சரை உறுதி செய்யாது. பேக் பிரேக் அவுட் வரலாம், ஒரு காயின் ஹை பிரேக் செய்த பிறகு மீண்டும் கீழே வரலாம். அதனால் வேல்யூம் மற்றும் பிரைஸ் ஆக்ஷன் பார்க்க வேண்டும். ஒரு ப்ரொபஷனல் ட்ரேடர் எப்படி பார்ப்பார்? அவர் 52 வீக் ஹை லோவை தனியாக பயன்படுத்த மாட்டார். அதுடன் வேல்யூம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், மூவிங் ஏவரேஜ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் இவற்றையும் சேர்த்து பார்ப்பார். உதாரணமாக, ஒரு காயின் 52 வீக் ஹை பிரேக் செய்கிறது, அதே நேரத்தில் வேல்யூம் அதிகமாக உள்ளது, பிரைஸ் முக்கியமான ரெசிஸ்டன்ஸை பிரேக் செய்துள்ளது, அப்போது அந்த மூவ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கலாம். பிகினர் செய்யும் தவறுகள். முதல் தவறு 52 வீக் ஹை வந்தவுடன் பை செய்வது. இரண்டாவது தவறு 52 வீக் லோ வந்தவுடன் சீப் என்று நினைப்பது. ஒரு காயின் லோவில் இருப்பதற்கு காரணம் இருக்கலாம். மூன்றாவது தவறு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் செய்வது. எந்த இண்டிகேட்டர் பயன்படுத்தினாலும் ஸ்டாப் லாஸ் முக்கியம். 52 வீக் ஹை லோ இண்டிகேட்டரை குறிப்பாக லாங் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், பிரேக் அவுட் ட்ரேடிங், மார்க்கெட் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தலாம். ஷார்ட் டேர்ம் ஸ்கால்பிங்குக்கு இது மட்டும் போதாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பார்த்தது 52 வீக் ஹை என்றால் என்ன, வீக் லோ என்றால் என்ன, இந்த இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்கிறது, இதன் பலன் என்ன, இதன் குறைகள் என்ன, எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்தக்கூடாது என்பதை பார்த்தோம். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 52 வீக் ஹை அண்ட் லோ என்பது ஒரு டிசிஷன் மேக்கர் இல்லை, அது மார்க்கெட் நிலையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு டூல். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் இண்டிகேட்டர் அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ஏடி இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் மூலம் மார்க்கெட்டில் உண்மையாக பையர்ஸ் வாங்குகிறார்களா அல்லது பிரைஸ் மட்டும் மேலே செல்கிறதா, வேல்யூம் மற்றும் பிரைஸின் தொடர்பை எப்படி புரிந்து கொள்வது என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த 85 நாள் இண்டிகேட்டர் சீரியஸை தொடர்ந்து கற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ஆன் செய்து கொள்ளுங்கள். ட்ரேடிங் கற்றுக்கொள்ள விரும்பும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். நான் முடிந்த அளவு பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.